அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என் பொண்ணுக்கு லாஸ்ட் எக்ஸாம். அவளை போய் ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு வந்துட்டு வீட்லயே மேங்கோ ஷர்பத் இருந்தது. நானும் என் பொண்ணு போட்டு குடிச்சிட்டு மதியம் லஞ்ச் கொஞ்சம் சிம்பிளாவே செஞ்சுட்டேன். தக்காளி சட்னி செஞ்சு முட்டை ஆம்லெட் போட்டு சாப்பிட்டாச்சு. நைட்டு டின்னருக்கு வேர்க்கடலை சட்னி தான் செஞ்சேன். 100 வேர்க்கடலை 6 காஞ்ச மிளகாய் கடாயில போட்டு வறுத்துட்டு ஆற விட்டுட்டு அதோட தோல் எடுத்து மிக்சி ஜார்ல போட்டுக்குங்க. காஞ்ச மிளகாயும் சேர்த்துட்டு கொஞ்சம் புளியும் சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயம் கட் பண்ணதும் சேர்த்துட்டு உப்பு போட்டு தண்ணி கொஞ்சமா சேர்த்து ஃபைன் பேஸ்டா அரைச்சு வச்சுக்கோங்க. நான் நைட்டுக்கு தோசை தான் செஞ்சேன். தோசைக்கு நல்லா இருக்கும், இட்லிக்கும் சப்பாத்திக்கும் சூப்பரா இருக்கும். நைட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டு நாளைக்கு என் பொண்ணுக்கு பர்த்டே, அதனால அவ குலோப் ஜாமுன் கேட்டிருந்தா. அதனால நைட்டே செஞ்சு வச்சிடலாம்னு கடையில இருந்து குலோப் ஜாமுன் பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். நான் எப்பவுமே ஜிஆர்பி குலோப் ஜாமுன் தான் வாங்குவேன். அது கொஞ்சம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஜிஆர்பி குலோப் ஜாமுன் வாங்கினீங்கன்னா ஒரு டப்பா கூட ஃப்ரீயா கிடைக்குது. குலோப் ஜாமுன் 2 பேக்கெட்டும் பாத்திரத்துல போட்டு வெது வெதுப்பான பால் சேர்த்து கெட்டியான பதத்துக்கு கலக்கிட்டு லாஸ்டா ஒரு ஸ்பூன் நெய் போட்டு கலக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ரவுண்ட் ஷேப்ல செஞ்சுட்டு ஃப்ரை பண்ணி சக்கரை பாக்குல போட்டுட்டேன்.